நம்முடைய ஆராதனை நாம் துவங்கவிருக்கிறோம். உடைய கைத்தொலைபேசிகளை தயவு கூர்ந்து சைலம் ஒன்று வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உடைய காணிக்கை உடைய தசுவபாவங்களில் நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு எந்த இடையூறு இல்லாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தொண்ணூத்தி 5ஆம் சங்கீதம் வசனம் 6-7. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி அவருடைய மகா பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அந்த பரலோக ராஜாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் பணிந்து அவருக்கு துதி ஆராதனை செய்யும் வண்ணமாக சபையார் யாவரும் எழுந்து நின்று துவக்க பாடலாக பணிந்திடுவேன் உன் நாமத்தையே என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோமாக. பணிந்திடுவேன்
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பரமபிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக ராஜாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய திரு நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ள தேவன், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, நீர் ஒருவராய் சாவாமை உள்ளவராய் இருக்கிறீர்கள். நீ இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவருமான சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாம் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரான தேவனாய் இருக்கிறீர். அப்பா, நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர், நீர் எங்களுக்கு மிகவும் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் என்று நாங்கள் சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா, நீரே எங்களுடைய இரட்சணிய கொம்பாக இருக்கிறீர். அப்பா, எங்களுக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நீர் அனுப்பினீர். எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் எங்களுடைய மீறுதல்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் மரிக்கும்படி உம்முடைய குமாரனை, உம்முடைய ஜீவனையே நீர் கொடுக்கிறீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு உம்முடைய குமாரன் மூலமாய் தந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு நன்றிகள் செலுத்தினாலும் செய்த நன்மைகளுக்கு அது ஈடாகாது. தகவலே, நன்றி 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 என்று முன்பதாய் ராஜா நாங்கள் பணிந்து நிற்கிறோம். தகப்பனே அப்பா, எங்களுடைய துதிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த நேரத்தில் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் சாக்கியத்துக்காகவும் இந்த பாக்கியத்துக்காகவும் நாங்கள் அதிகமாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒரு வார காலமாய் நீர் எங்களை கிருபையாய் நடத்தினீர், இரக்கமாய் நீர் நடத்தினீர், உம்முடைய தயவை நீர் எங்களுக்கு வாழ்க்கையில பொழிந்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா, எங்களுடைய உள்ளங்களை நீர் ஆராய்ந்திருக்கும். அப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் வேலை நாங்கள் செய்திருப்போமானால் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் ஒரு விஷயம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி வழி நடத்தும். அப்பா, பாடல் நடத்துகிற அடிமையில் இரக்கமாயிரும். ஜனங்களுடைய பிரச்சனத்துக்குள்ளாய் நடத்த எனக்கு அதிக கிருபை தர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கூட கஞ்சுகிறேன். அப்பா, இசைக்கருவியில் வாசிக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. அப்பா, உமக்கென்று நேர்த்தியாய் வாசிக்க இந்த பிள்ளைகளை நீர் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய திவ்ய செய்தி ஏந்தி வந்திருக்கிற போதகர் மணிக்காய் நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆவலோடு நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய பரலோக வார்த்தையை நாங்கள் கேட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்தில் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தின் மகிமை கண்டு நாங்கள் தொடர்ந்து ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் ஆண்டவரே, நீர் இந்த நாளை கொடுத்திருக்கிறீர். உம்மை ஆராதனை செய்யும்படிக்கு நீர் பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். எல்லோரும் உம்மை மனதார ஆராதனை செய்ய, எந்த இடையூறும் இல்லாமல் உம்மை ஆராதனை செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரையும் எங்கள் மத்தியில் இருந்து நீரே பெரியவராய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமருங்கள். மேலும் நாம் புதிய பாடலை நாம் பாடவிருக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்கிற இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. Thank you.
மாறி மாறி வாசித்திருக்காங்க. சகோதரி ஜோவினா நம்மை வாசிக்க வழிநடத்துவாங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 20 முடிய. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதன் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள்வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளை எல்லாம் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடக்குங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு இருக்கிற இந்த நியாயப்பிரமாணம் உண்மைக்கும் ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவார்கள் என்று சொல்லிய நாளில் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்திருந்தது. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லை, ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் செலுத்துகிறவர்களுடைய தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோடே பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை விழித்துக் கொண்டு ஆண் உருவமும் பெண் உருவமும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையில் உள்ள யாதொரு பட்சியின் உருவமும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவமும் பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாதொரு மாம்சத்தின் உருவமாகிய இவைகளில் யாதொரு உருவமும் வானவிக்கிரத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து
உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரியன் நட்சத்திரங்களையும் நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். 20ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டு உங்களை எகிப்து என்னும் புறப்படப்பண்ணினார். ஆமென். அமருங்கள். இன்றைய ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் புழுத்திராம் பெத்லஹேம் பைபிள் பிரஸ்பிட்டரின் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம் மத்தியிலே கிளாங்கிலிருந்து அங்கிள் ஜான் மற்றும் அவருடைய நண்பரும் வந்திருக்கிறார். பிரதர், உங்க பேர் சொல்லுங்க. ஜீவன். உங்கள் 2 பேருக்கும் எங்களுடைய சிறப்பு வரவேற்பு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம் மத்தியிலே பிரதர் ரூபன் ராபர்ட் மீரா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் எங்களுடைய சிறப்பு வரவேற்பு. உங்கள் யாவரையும் கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் காணிக்கை தசுவ பாகத்தை எடுப்பதற்கு முன்பதாக வருவாய் தருணம் இதுவே என்கிற பாடலை நாம் பாடுவோமாக. வருவாய்
காணிகை ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். பிறகு சகோதர டேனி ஜெபத்தை பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள், ஆனந்தத்தோடு சுஸ்திரம் செலுத்தி பாட வாருங்கள். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் பரம்பிதாவே, அப்பா இந்த காலை வேலைக்காக வரட்டுமா நன்றி செலுத்துகிறோம். நீ இரக்கத்தை பாராட்டத்துக்காக நன்றியா இருக்கும் ஆண்டவரே. இந்த ஒரு வாரம் முழுக்க எங்களை கண்மணி போல் காத்து ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை நேசித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த காணிக்கை பாகத்துக்காக முதல்ல நன்றி செலுத்துகிறோம். இது சபை தலைவர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்த போதிய ஞானத்தை இவர்கள் தரகமாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே எங்களோட புது கட்டடத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடிய விரைவில் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை காட்டி கூடியவர்களை ஜெபத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கிற கூடிய விரைவில் ஆண்டவரே ஒரு ஆலயம் எங்கள் எலும்பனை உதவி செய்யுமாப்பட இந்த வேலையை நான் பிஞ்சுகிறோம் ஆண்டவரே. நேற்று பால ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஆமென். நாம் போதக ஜெபத்திற்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஜெப சிந்தையோடு எஜமானனே என்கிற பாடலை நாம் பாடுவோமாக. நம்முடைய உள்ளத்தை ஜெபத்திற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. பின்பு போதகர் மணி நம்மை போதக ஜெபத்தில் வழி நடத்துவார்.
சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவராகிய தேவனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இம்மட்டும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் அதோடு கூட ரட்சிப்பையும் எல்லாவித நன்மையான ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் அருளின்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, சங்கீதக்காரர் சொல்லுவது போல நாங்கள் எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய துதி எப்பொழுதும் எங்களுடைய நாவில் இருக்க எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடந்த நாட்களில் நீ செய்த சகல உபகாரங்களுக்காக, பொழிந்த எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்று நடந்தேறிய திருமணத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு அந்த திருமணத்தை நீர் நடத்தினீர், ஆசீர்வதித்தீர். கோமதி சேமியலை உடைய பாதத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட இடைப்பட்டு நீர் அவர்களை வழிநடத்த அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஆராதனையை முழுமையாக உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க, அது மட்டுமல்லாமல் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓட, அந்த ஓட்டத்தை நன்றாக ஆரம்பித்து நன்றாக ஓட, நன்றாக முடிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய அத்துணை தேவைகளையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எல்லா தேவைகளுக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு உதவி வரும் கண்மலையாகிய உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். நோய்வாய்ப்பட்டவர்கள், வாழ்க்கையில் பலவித போராட்டங்களை எதிர்நோக்குகின்ற உங்களுடைய பிள்ளைகள், சஞ்சலம், தவிப்பு, இதெல்லாம் எதிர்நோக்குகின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆறுதலும் தேறுதலும் போதுமானதாக இருக்க நாங்கள் எல்லாருக்காக, அவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த காலை வேளையிலும் தாயை இழந்த சகோதரி வனேசாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஜோஷுவா அந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல நீர் அந்த வீட்டாரை ஆற்ற, தேற்ற, உங்களுடைய உண்மைத்துவத்தை தொடர்ந்து அவர்களுக்கு வெளிப்படுத்த, அவர்களை நடத்த, அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கு எங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் கூடுகின்றார்களோ, உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, எங்களுடைய உள்ளங்கள் உம் மண்டையில் கிட்டி சேர்வதாக. ஆண்டவரே, உங்களை அறியாத மக்கள் உண்மை கண்டுகொள்ள, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் வர அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். உள்ளத்திராம் திருச்சபையில் நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, உங்களுடைய பிள்ளைகளை தயவாய் கிருபையாய் நீர் வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம். அடுத்த மாதம் இந்த பெண்களுடைய கூடுகை ஒரு வெற்றி, அது நல்லவிடமாக நடக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பார்வதி மணித்தோட பையன் சாமியல், அவருடைய திருமணம், அதையும் நாங்கள் உங்களுடைய பொற்பாதத்தில்
சமர்ப்பிக்கிறோம். இந்த கூட்டங்களை நீரே ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஜூன் மாதத்தில் நடைபெறவிருக்கும் எங்களுடைய குடும்ப முகாமுக்காக ஜெபிக்கிறோம். அதை நீரே ஆசீர்வதிக்க எல்லா காரியங்களும் நல்லவனமாக திட்டமிடப்பட்டு அநேகர் அந்த முகாமில் கலந்து கொள்ள எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு தொடர்ந்து இறங்க, எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும் நீர் தொடர்ந்து இறங்க, நாங்கள் தொடர்ந்து உம்மை தேட, உம்மை வழிபட நீர் எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும். உங்களுடைய திவ்ய வசனத்தின் வாயிலாக எங்களோடு கூட பேசும். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க, அவர்களை பலப்படுத்த அவர்களுக்காக வேண்டுகிறோம். டேனிக்காக, டயாலிசிஸ்க்கு செல்லும் டேனிக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் உங்களுடைய தயவு இரக்கம் அவருக்கு போதுமானதாக இருந்தமைக்காக நன்றி. தொடர்ந்து நீர் அவரை நடத்த, அவரை உற்சாகப்படுத்த, அவருடைய சரீரத்தை பலப்படுத்த அவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். அமருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 வரை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள் உடைய வகுப்புக்கு போகலாம். எல்லா சிறு பிள்ளைகளும் பின்னால இந்த அறைக்கு போக. அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அந்த பாடல் தான் நம்ம ஓசிபியில இறுதி பாடலாம் இன்றைக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. பரம அழைப்பை நோக்கி ஓடுகிறேன். அதை குறித்து இன்றைக்கு தேவ செய்தியை கேட்டுக்கிறோம். பொறுமையோடு ஓடக்கடவும். ரன் வித் என்டியூரன்ஸ். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களிலிருந்து 3 காரியத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நன்றாக துவங்க வேண்டும். ஸ்டார்ட் வெல், நம்ம ஓட்டத்தை. இரண்டாவது, ரன் வெல், நன்றாக ஓட வேண்டும். மூன்றாவது, ஃபினிஷ் வெல், நன்றாக முடிக்க வேண்டும். இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது
நான் குறிப்பா அந்த முதல் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் குறிப்பா பொறுமையோடு ஓட கடவுள். பேஷன்ஸ் வித் என்டியூரன்ஸ். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இந்த நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டம் இது ஒரு நீண்ட தூர ஓட்டம். மேரதான குறுகிய ஓட்டம் இல்லை. இது 100 மீட்டர் இல்லை, 200 மீட்டர் இல்லை, 200 மீட்டர் இல்லை. இது 42 கிலோமீட்டர் ஏறத்தாழ. அந்த மேரதான்னா 42 கிலோமீட்டர். அது சாதாரணமான மக்கள் ஓடணும்னா மேபி 20-25 வயசுல உள்ள நீங்க மேபி அல்பின்லாம் 6 மணி நேரம் ஆகும். மேபி 5.5 ஹவர்ஸ்ல கூட முடிக்கலாம். ஓகே, என்ன பாயிண்ட் என்னன்னா அது நீண்ட ஒரு ஓட்டம். அப்ப இந்த நீண்ட ஓட்டத்தை ஓடணும்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு ஓட முடியாது. இதெல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட அனுபவங்கள், இங்க பெரிய பெரிய வீரர்கள் வீராங்கனைகள்லாம் இருக்கிறீங்க. எடுத்தோம் கவுத்தோம் முடியாது. ஓகே, 42 கிலோமீட்டர்னு எடுத்தோட முதல் 100-200 மீட்டர் 300 மீட்டர் வேகமா ஓடினீங்கன்னா அப்புறம் பங்க்சர் ஆயிருக்கும். பங்க்சர் தான் டயர்ல காத்துலன்னா கார் நபராது. அது மாதிரி அடுத்து தொடர்ந்து ஓட முடியாது. அப்ப இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும் அப்படின்ட்டு இந்த எபிரேய புத்தக ஆக்கியோன் சொல்லியிருக்கிறார். இந்த விரதம் எடுத்துக்கொண்டா இது ஒரு திடல், பெரும்பாலும் திடல் இல்லை, சாலையா இருக்கும். இல்லாட்டி சில இடங்கள்ல வேற விதமான ரோடுனா தார் போட்ட ரோடா இருக்காது, வேற விதமான மண் அந்த மாதிரி ரோடு. அது நிச்சயமா மேடு பள்ளம் அதெல்லாம் இருக்கும். ரொம்ப கவனமா ஓடணும். ரொம்ப பொறுமையோட திட்டமிட்டு ஞானமா. நம்மளுக்கு முன்னால 42 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. அதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி படிப்படியா ஓடணும், அதை ஓடி ஓடி முடிக்கணும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோட ஓடணும். சரி, முதலாவது இத நன்றாக துவங்க வேண்டும். ஸ்டார்ட் வெல். எல்லா ஓட்டத்தையும் நமக்கு தெரியும், ஷார்ட் டிஸ்டன்ஸோ லாங் டிஸ்டன்ஸ். அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டார்டிங் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஸ்டார்டிங்கை விட அந்த ஃபினிஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம் ரொம்ப சில சமயத்துல லாங் டிஸ்டன்ஸ்னா கொஞ்சம் ராங்கா ஸ்டார்ட் பண்ணிட்டா பரவாயில்ல, ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, வி கேன் கேட்ச் அப். ஆனா 100 மீட்டர்ஸ்ல முடியாது. 100 மீட்டர்ஸ்ல ஸ்டார்டிங் டப்புன்னு தெரிக்கணும். அப்பதான் 100 மீட்டரை ஜெயிக்க முடியும். ஸோ எது எப்படியோ இது நீண்ட தூர ஓட்டம். சரி, நன்றாக தூங்க வேண்டும்னா இப்ப ஓட்டப்பந்தயத்துக்கு உண்மையான ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு தேர்வு இருக்கு. எல்லாரும் ஜாயின் பண்ண முடியாது. சும்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து உளுத்துறாங்களே, சரி எல்லாம் ஜாயின் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுவோம் எல்பினோட தலைமையில அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம். சும்மா ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஃபார் ஃபன்லாம் குடிக்கிறோமோ ஓடுறோமோ நடக்கிறோமோ. ஓகே, ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ்னா தேர்வு இருக்கு இல்ல, செலெக்ஷன்னா ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஓடக்கூடிய அந்த திறன் பலம் இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். we have to be healthy. sick people எப்படி ஸ்போர்ட்ஸ்ல ஓடுறது. ஸோ அதே மாதிரி இந்த கிறிஸ்துவ ஓட்டம் நமக்கு இருக்கு. அது நன்றாக நாம் துவங்க வேண்டும்னா ரட்சிப்பு நமக்கு இருக்கணும். ஓகே, we must be born again. நான் வெறும் கிறிஸ்டியன் சொல்லல, நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ், மறுபடியும் பிறந்த அனுபவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். அவரை நான் மனதார
ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தத்தம் செய்கிறேன் அப்படின்னு முழுமையா நான் வந்து தத்தம் செய்தவர்கள் தான் இந்த ஓட்டத்துல ஓட முடியும். எல்லாரும் ஓட முடியாது. அதான் கடவுளுடைய பிள்ளைகளை அழைப்பு பெற்றவங்க, ரட்சிப்பு இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அந்த அனுபவம் இருக்கிறவங்க இந்த ஓட்டத்துல அவங்க வந்து ஓட அழைக்கப்படுறாங்க. 1 கொரிந்தியர்ல இப்படியா வாசிக்கணும். இந்த ஓட்டம் வந்து சும்மா ஓடுறது இல்லை, எல்லாரும் ஓடுறாங்க சும்மா ஓடுறேன் அப்படின்னு இல்லை. இந்த ஓட்டம் வந்து ஒரு நோக்கத்தோட அந்த அழைப்பு பெற்று ஒரு நோக்கத்தோட மட்டும் இல்ல, ஜெயம் பெறணும். we must win. ஓகே, வின் பண்ணதா ஒரு சும்மா ஓடுறது இல்லை. ஓகே, நிறைய சும்மா ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல விட பரவாயில்ல, சும்மா அப்படி இல்லை. ஜெயிக்கணுன்ற ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க ஒண்ணு தங்கம், இல்லாட்டி வெள்ளி, இல்லாட்டி வெண்கலம், ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும். சும்மா நான் ஓடிட்டு பறக்கூடாது, ஜெயிக்கணும் அந்த நோக்கத்தோட. அதான் போல் எழுதுறப்ப 1 கொரிந்தியர் 9ல இப்படி சொல்றாரு. நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. எல்லாரும் தான் ஓடுறாங்க. ஓட்டப்பந்தயத்துல எல்லாரும் ஓடணும், எல்லாரும் ஓடுறாங்க. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று, அதாவது தங்க பதக்கம் அது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சோ நம்முடைய ஓட்டத்தை எல்லாரும் ஓடுறாங்க, ஏனோ தானோ அப்படின்ட்டு ஓடுவோம் அப்படின்னு ஃப்ரீடம். அதெல்லாம் நமக்கு வந்து காத்திருக்கு, அதை நம்ம வந்து பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஓடணும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். சரி, அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். சோ அப்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுமையா நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்து ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு முடிந்த முடிவோட, ஐ டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், இயேசுவின் பின்னால போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அதான் நம்முடைய முடிந்த முடிவு. நோ டர்னிங் பேக். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. உலகத்தை தள்ளிவிட்டு சிலுவையை நோக்கி இந்த ஓட்டத்தை பொறுமையோட நம்ம முந்து போடணும். அது ரெண்டாவது பாயிண்ட். சரி, அதுக்கு வருவோம். ஸோ நன்றாக ஆரம்பிக்கணும். நன்றாக ஆரம்பித்தவர்கள் நிச்சயமா அந்த ஓட்டத்தை நன்றாக அவங்க வந்து ஓடுவாங்க. சரி, நன்றாக எப்படி ஓடுவது அப்படின்னு பார்ப்போம். சில காரியத்தை இங்க பார்க்கிறோம். திரும்ப அந்த வசனத்துக்கு வருவோம். எபிரேயர். சரி, முதல் காரியம் நம்ம வந்து பார்த்தோம், நன்றாக துவங்க வேண்டும். we have to start well. அது மட்டும் இல்ல, we have to run well. சரி, இந்த ஓட்டத்தை எப்படி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கோம், கடவுள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. எப்படி அதை வந்து ஓடணும்னா, ஒன்று பொறுமையோட ஓடணும். நான் அதை சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா இது வந்து நீண்ட தூர ஓட்டம். பொறுமையோட நிதானமா திட்டமிட்டு ஓடணும் நம்முடைய வாழ்க்கைய. சில பேர் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஓடுவாங்க. சில பேர் ஊழியத்துல கூட நாட்டு கூட்டுனுவாங்க. படிச்ச பிறகு டிகிரி கிடைக்குது, மாஸ்டர் கிடைக்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, எடுத்து கவுத்து அப்படின்ட்டு சபையை உடைச்சிடுவாங்க. அப்படி இல்லை, நிதானமா ஓகே பொறுமையோட ஓடணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அடுத்து இன்னொரு காரியம் வந்து 2 காரியத்தை வந்து பார்க்கிறோம். சரி, முதல் காரியத்துக்கு ஒரு 3 காரியத்தை பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இதை சரியா புரிந்து கொள்வோம். ஸோ ஓடும்போது ஓட்டப்பந்தயத்துல அந்த ஸ்டேடியம்ல நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்பெக்டேட்டர்ஸும் இருப்பாங்க, சப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லை. மேகம் போன்ற
இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்ம ஓடும்போது எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம சேர்ச்சுக்கு வரோம் கை தட்டுறாங்க, ஊழியம் செய்கிற கை தட்டுறாங்க, பரவாயில்ல சண்டே சர்வீஸ்க்கு வரோம், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றோம், எல்லாரும் கை தட்டுறாங்க. வெரி அப்படி இல்லை. இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்குன்னா, இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வந்து பார்க்கும்போது அந்த விசுவாச வீரர்கள் வீராங்கனை, ஓகே, அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், ஹீரோயின்ஸ் ஆஃப் ஃபெய்த் சாப்டர் 11ல பார்க்குறோம். என்னன்னா அவங்க எல்லாம் ஓடுனாங்க. ஸோ அவங்களோட ஓட்டத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த எபிரேய கிறிஸ்துவர்கள் நிறைய அவங்களுக்கு வந்து நெருக்கடி, நிறைய போராட்டம், துன்புறுத்தப்பட்டாங்க. ஏன்னா அந்த அந்த அவங்களுடைய நம்பிக்கையை, அந்த யூத நம்பிக்கையை, பாரம்பரியத்தை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நிறைய நெருக்குது, ஏன் நீங்க வந்து போனீங்க அப்படின்னு துன்புறுத்தப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி மாதிரி இல்லை, இதை விட எத்தனையோ மடங்கு மோசமான எதிர்ப்புகளையும் நிந்தனைகளையும் போராட்டங்களையும் கிறிஸ்துவுக்காக வாழ அவங்க வந்து முடிவெடுத்த போது அப்படிப்பட்ட நெருக்கடி அவங்களுக்கு வந்தது. அப்ப என்ன பாடம்னா, நம்ம என்ன வந்து சொல்லணும், அவங்களே ஓடிட்டாங்க. ஓடியவர்களுடைய பட்டியல் நமக்கு வந்து இருக்கு. அவங்களுடைய போராட்டங்கள்லாம் ரொம்ப தெளிவா நமக்கு வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகே, பின்வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த எபிரேயர் புத்தகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா they felt like giving up. ஓகே, சோ அதனால தான் இந்த எபிரேயர் ஆளுக்கு நம்ம வந்து உற்சாகப்படுத்துறாரு, தொடருங்க அப்படி. சோ அவங்க எல்லாம் பாக்குறப்ப நாமும் தொடரணும். ஓகே, சரி அவங்களும் விட்டுருவோம். நமக்கு முன்னுக்கு இப்ப சேர்ச்சில வந்து பாக்குறோம் எப்படி அவங்க வந்து வாழ்ந்தாங்க. அது அவங்க எல்லாம் நமக்கு வந்து ஒரு முன்மாதிரி. போராட்டங்கள்லாம் சகித்தாங்க. ஓகே, பாஸ்டர் திமோத்தியை நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோம். அவர் தான் அங்கே பழைய ஊழியர். மிட் 70s ஊழிய ஆரம்பிச்சாரு. நிறைய சப்போர்ட் இல்லை, பில்டிங்கே வாங்கிட்டு இருப்பாருங்க. நிறைய நெருக்கடி போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி நமக்கு முன்னுக்கு மக்கள் ஓடிட்டாங்க. அவங்களே ஓடிட்டாங்களே. ஒரு விசுவாசி இருந்தாரு, அவருக்கு நிறைய படிப்பு இல்லை, அவரே ஓடிட்டாரு. நிறைய திறமை இல்லை, பெரிய 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 ஒரு வீட்டில் இல்லை, பெரிய செல்வாக்கா இல்லை, அவங்களாம் வாழ்ந்தாங்களே கிறிஸ்துவுக்கு. சின்ன சம்பளம், அவங்களாம் கிறிஸ்துக்காக வாழ்ந்தாங்களே, ஏன் என்னால வந்து வாழ முடியாது? ஸோ அப்படின்னு நம்முடைய ஓட்டத்தை அவங்கள பார்த்து நம்ம வந்து ஓடணும். ஸோ அதனால தான் இந்த ஓட்டத்தை நம்ம வந்து பொறுமையோட ஓடணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, பொறுமையோட ஓடணும். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ்ல ஓடுன உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். எனக்கு ஒரு முறை நான் வந்து ஓடுறப்ப லாங் டிஸ்டன்ஸ், அப்கோர்ஸ் இது 40 வருஷத்துக்கு முன்பு ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு மாதிரி வலிய ஒரு மாதிரி வலி வந்து எப்படியோ கொலாப்ஸ் பண்ணிடுவேனா அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஓகே, ஓடிட்டேன். மேபி ஒரு சரியா தெரியல 5 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடிட்டு இருக்கிறப்ப ஒரு மாதிரி வலி. ஓகே, அப்புறம் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சரி ஏன் நம்ம வந்து ஓடணும், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி ஓடுனா, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கொலாப்ஸ் பண்ணி இறந்து போயிருந்தா என்ன ஆகுது? ஒரு கேள்விங்க, ஓடி அவசியம் இது தேவையாது, இது உண்மையிலே இது வந்து தேவையா? ஓகே, ரெண்டாவது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சரி நான் வந்து ஓடி முடிச்சுட்டேன், பெருசா வீண் பண்ணாடி கூட வீண் பண்ணணும் இல்லையோ, வீண் பண்ணா அப்போ நல்லது. ஓடி முடிச்சு வெற்றி வாங்க சூழ்நிலை எனக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஒரு தங்க பதக்கம், ஏதாவது ஒரு பதக்கம் கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க, என்னோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னோட பதக்கம் நிறைய இருந்துச்சு என்கிட்ட, நிறைய. என் பையனுக்கு 3 பேர் நம்பவே மாட்டானுங்க. நான் ஒரு சமயத்தில் நான் வந்து தமிழோட நினைக்கிறேன், நான் பெட்டர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ப மாட்டானுங்க, எவிடன்ஸ் இல்லை. 2 முறை வீடு வாங்கணும், எல்லாம் காலியாச்சு. அப்ப எனக்கு என்ன வந்துச்சுன்னா, சரி ஓடி என்ன கிடைக்கும்? சில்வர் கோல்டு மெடல், அவ்வளவுதான், ரைட்? அதை கடையில கூட வாங்கிடலாம், ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல வாங்கிடலாம், என்ன பெருசு. ரெண்டாவது எல்லாம் தட்டி கொடுப்பாங்க, ஸ்கூல்ல பேசுவாங்க, என்னைய பார்த்தா சிரிப்பாங்க, வாத்தியாரெல்லாம் சொல்லுவாங்க வெரி குட் ஆகிட்டான் அப்படி இப்படி. எவ்வளோ லைஃப் சொல்லுவாங்க, காலகாலமா அதெல்லாம் ஒரு வாரம் 2 வாரத்தில் முடிஞ்சிடும். ஓகே, இதுக்கு நான் ஓடுதுமா கிவிங் ஆப். ஸோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஓடும்போது
அப்படிப்பட்ட ஒரு பல மாதிரி நெருக்கடி நம்மளுக்கு வந்து வரும்போது ஓகே நம்ம கிவ் அப் பண்ற மாதிரி நமக்கு வந்து வரும். ஸோ இப்படி நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. அதான் பாயிண்ட், கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ என்ன நம்ம வந்து பார்க்கணும், ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒன்று. பொறுமையோடு நம்ம வந்து ஓடணும். அது ஒன்று. இயேசுவை நோக்கிய சபை மக்கள் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு. நீங்க நிறைய பேர் நம்ம சபை மக்களை பார்த்து நம்ம கட்டு போயிட்டோம். தயவு செய்து சபை மக்களை பார்க்காதீங்க, பாஸ்டரை பார்க்காதீங்க, மூப்பரை பார்க்காதீங்க, டிக்கனை பார்க்காதீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அவங்கள பார்த்து ஓடாதீங்க. ஓகே, தயவு செய்து அவங்கள பார்த்து நம்ம வந்து ஓடவே கூடாது. அவங்கள பார்த்து ஓடிதான் நம்ம சரியா ஓடாம இருக்கிறோம். இயேசு தான். ஓகே, இயேசு தான் நம்முடைய முன்மாதிரி. அவர் வந்து எப்படி வாழ்ந்தார் அப்படின்ட்டு வெர்சஸ் 3ல வந்து பார்க்குறோம். வெர்ஸ் 2 and 3 அவமானம் இதெல்லாம் அவருக்கு வந்துச்சு. சிலுவையை அவர் வந்து சகித்து எல்லாத்தையும் வந்து செஞ்சாரு. ஓகே, ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு வந்து நிறைய போராட்டங்கள் வந்தது. ஓகே, ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிதா எந்த நோக்கத்தோட கூட இந்த உலகத்துக்கு அவர் வந்து அனுப்பினாரோ அவரை பார்த்து நம்ம வந்து ஓடணும். ஸோ அதான் அவர் வந்து சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான் துவக்கினாரு. விசுவாசத்தை துவக்கினவர் அவரு, முடிக்கிறவர் அவர் தான். அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நம்ம வந்து ஓடணும். இயேசுவை பார்த்து தான் நம்ம வந்து ஓடணும். அது ரொம்ப முக்கியம். மனிதனை பார்த்து இல்லை, பிஷப்பை பார்த்து ஓடாதீங்க, ரைட் ரெவரண்டை பார்த்து ஓடாதீங்க. ஆனால் கிறிஸ்துவை பார்த்து நல்ல நல்ல கிறிஸ்துவர்கள் சில முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட், அவங்கள பார்க்க கூடாதுன்னு இல்லை. பிரதானமா இந்த வசனம் வந்து என்ன சொல்லுது, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடணும். அடுத்து இந்த ஓட்டத்தை ஓடும்போது 2 காரியத்தை நம்ம வந்து உதறி தள்ளணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே, ஒன்று அந்த முதல் வசனத்திலேயே பாரமான யாவற்றையும். ஓகே, அதுக்கப்புறம் வருவோம். 2வது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். ஓகே, இந்த பாவத்தோட நம்முடைய வாழ்க்கைய நம்ம வந்து சரியா ஓடவே முடியாது. ஓகே, ஸோ பாவத்தை மூடி, பாவத்தை மறைத்து, மாயமானமா செய்யற பாவம் யாருக்கு தெரியும், அது எனக்கும் கடவுளுக்கும் உள்ளது அப்படின்னு பாவத்தை நாம் வந்து மூடி மறைத்து இந்த ஓட்டத்தை கடவுளுக்கு உகந்த ஓட்டமா ஓடவே முடியாது. ஓகே, அது ஒரு விதமான பாரம் மாதிரி நமக்கு. ஓகே, அது நம்மளுடைய நெருக்கும், நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. அப்படின்னா ஒரு அந்த பாவத்தோட ஓடுகின்ற ஓட்டம் வந்து ஒரு வெற்றியான ஒரு ஓட்டமா அது வந்து இருக்காது. ஓகே, ஸோ இந்த பாவத்தை உதறி தள்ளணும், அடுத்த காரியத்தை உதறி தள்ளணும். ஏன்னா அதெல்லாம் பாரமே. இப்போ நான் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து ஓடுனா இந்த மாதிரி எட்டாயிரம் போட்டுட்டு ஒரு சூட் கேஸை தூக்கிட்டு ஓட முடியுமா? இதெல்லாம் பாரம் இல்லை, இதுவும் பாரம். ஓகே, லாங் பேண்ட்ஸும் பாரம். அதுக்கு மேலே சூட் கேஸ் தான் தூக்கிட்டு யாரும் ஓடுவாங்களா? முட்டாள் தான் அப்படி ஓடுவாங்க. ஓடுறவங்க அதில் தான் பாருங்க, முட்டி கூட ரொம்ப கட்டையாக வந்து வச்சிருவாங்க. அதனால தான் சில பேர் நினைக்கிறீங்க நம்மள ரொம்ப 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 ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக போடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. லேடிஸ்லாம் என்ன இவ்வளோ ஷார்ட்டாக போடுறாங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சகிக்கலையா அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் எல்லாம் வெயிட், எவ்ரி வெயிட் கவுண்ட்ஸ். இப்போ பந்து விளையாடுறது உங்களுக்கு வந்து தெரியும். முந்தி உள்ள ஃபுட்பால் பூட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகே, ரொம்ப இப்போ இருக்கலாம் பாருங்க, வெரி லைட். ஓகே, அப்போதான் வேகமாக ஓட முடியும். ஓகே, முந்தி உள்ள பூட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பெட்டர்ஸ். எவ்வளோ லைட்டாக நம்ம வந்து இருக்க முடியுமோ குவாலிட்டியில் இந்த இதை வந்து நம்ம வந்து உதறி தரணும். ஸோ ஒன்று வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்குறோம் என்னன்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அது பல விதமான பல மாதிரி பாவம், பாலியல் சம்பந்தமான காரியம், பல மாதிரி பாவங்கள். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை விட்டு
அதை விடணும்னு பார்க்குறோம், தள்ளி விடணும்னு பார்க்குறோம். இது வந்து ஓட்டத்துக்கு நிச்சயமா அது வந்து இடையூறா இருக்கும். ஸோ இன்னொரு வார்த்தையும் வந்து பயன்படுத்தப்படுறத பார்க்குறோம், பாரமான யாவற்றையும். ஓகே, பாரமான யாவற்றையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போதுன்னா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கிறிஸ்துவ ஓட்டத்துக்கு எதெல்லாம் பாரமா இருக்கோ அது எல்லாத்தையும் உதறி தள்ளிடும். சரி, மேபி ஒரு உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் இது வந்து பொருந்தும்னு. லூக்கா 14ஆம் அதிகாரத்துல இப்படியே நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, Gospel of St. Luke chapter 14 verse 26, யார் ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனது சீஷனாய் இருக்க மாட்டான். ஓகே, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஓகே, சிலுவைன்னு சொல்லும் போது அது வந்து பாரம், சிலுவை வந்து எடுத்துக்கொண்டா பாரம். ஓகே, அதுதான் இயேசு சுமந்தார். ஓகே, அப்ப சிலுவை நம்ம வந்து பார்க்கும்போது அது போராட்டங்கள் எதிர்ப்பு. ஸோ ஒன்று வந்து பாரம், ஒன்று வந்து குடும்ப பந்தம். சரியா? சில சமயம் நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டத்தில் வேற யாரும் நம்ம கொஞ்சம் தடையா இருக்கிறது, நல்லா கேளுங்க, வேற யாரும் தடையா இருக்கிறது இல்லை. ஓகே, யார் வந்து தடையா இருக்கிறான்னா சில சமயம் அது வந்து தகப்பனா இருக்கலாம், சில சமயம் அது வந்து தாயா இருக்கலாம், சில சமயம் அது வந்து மனைவியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். ஓகே, இப்போ பாயிண்ட் வந்து என்னன்னா சில சமயத்தில் இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் நம்ம கொடுத்துறோம். சரியா? அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, கடவுள் தான் பிரதானமா இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் வெறுக்கணுமா? இல்ல, அவங்க எல்லாத்தையும் யாரும் நீங்க வெறுக்க வேண்டாம். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம முதலிடம் கொடுத்து வாழும்போது இவங்க எல்லாரையும் நம்ம வந்து உதறி தர மாட்டாங்க, எல்லாரையும் நம்ம வந்து நேசிப்போம். பாயிண்ட் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுக்கு தான் முதலிடம், கடவுளுக்கு இரண்டாவது இடம். சில பேர் என்ன ஆகுதுன்னா மனைவிக்கு முதலிடம் கொடுத்துட்றாங்க, சில பேர் கணவனுக்கு முதலிடம் கொடுத்துட்றாங்க, சில பேர் வேலைக்கு முதலிடம் கொடுத்துட்றாங்க, சில பேர் பெற்றோருக்கு முதலிடம். இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு சர்ச்சில் ஒரு பைபிள் ஸ்டடியில கேள்வியெல்லாம் அப்படி வந்து கேட்குறப்ப பாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, நம்முடைய வாழ்க்கையில வந்து குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு விசுவாசி வந்து சொன்னாரு, இல்ல, குடும்பத்துக்கு முதலிடம் இல்லை, நம்ம வந்து கடவுளுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்புறம் வாக்குவாதம் வந்து சில மெம்பர்ஸ் வந்து பாஸ்டர் கண்மூடித்தனமா யாரையும் சப்போர்ட் பண்ணாதீங்க, பாஸ்டர் மணி தப்புனா நீங்க சர்வீஸ் முடிச்சு சொல்லுங்க, சரியா நான் பிரசங்கம் பண்ணல உங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடிஞ்சா எங்கிருந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும். விளையாட்டு இல்லை இதெல்லாம், போற போக்கில் சொல்லிட்டு போக முடியாதுங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பாஸ்டர் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காரு, குடும்பம் தான், ஃபேமிலி ஃபர்ஸ்ட், காட் செகண்ட், ஃபேமிலி. அந்த பிரதர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த பிரதர் வந்து ரொம்ப கடவுள் பயமுள்ள ஒரு மனுஷன். ஸோ பாஸ்டர் சொல்றதுக்கு எல்லாம் எல்லாரும் இல்லை, சில பேர் ஆதரவு வந்து கொடுத்தோடனே அவர் சேர்ச்சி விட்டே போயிட்டார். சரியா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கடவுள். ஓகே, அப்புறம் தான் மற்ற காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். சில சமயத்தில் அவங்க வந்து இவங்களோட நமக்கு வந்து இடையூறா இருக்கலாம். ஒரு பாஸ்டர் உண்மையா சொன்ன சாட்சியும், அவர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியத்தை செய்யாம வீட்டுல இருந்து மகனையே பார்த்துட்டு இருந்தாரு. அவர் சொன்ன சாட்சி நான் சொல்லல, மகனுக்கு முதலிடம் கொடுத்து விசிட்டிங் வந்து செய்யாம மற்ற காரியத்தை வந்து செய்யாம இப்படியா அவர் வந்து வாழ்ந்து கொண்டாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் இங்கேயே ஏறும்போது கீழே வந்து இறந்துட்டான். சரியா? அவர் சொன்ன சாட்சி, நம்ம அவரை ஜட்ஜ் பண்ணல, கண்ணீரோட அவர் வந்து சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மகன் தான், எனக்கு மகனுக்கு தான் வந்து முக்கியம் கொடுத்து இந்த மாதிரி வாழ்ந்துட்டேன், எனக்கு வந்து இடையூறா தடையா அந்த பிள்ளைய கடந்து எடுத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு பாடத்தை என்னுடைய வாழ்க்கையில படிக்க வேண்டியதா இருந்ததுன்னு அன்னையில இருந்து முழுமையா சாவர வரைக்கும் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து கடவுளுக்காக வாழ்ந்தார். வெறுப்புன்னா வெறுப்புன்ற பார்த்து தவறா புரிந்து கொள்ளாது, எல்லாத்தையும் முதலில் தரணும் அப்படின்னு இல்லை, எல்லாத்தையும் நம்ம வந்து நேசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்படியா நம்முடைய ஓட்டத்தை
நாம் வந்து நன்றாக நம்ம வந்து ஓடணும். நம்முடைய கண்களை இயேசு மேல வந்து பதித்து, மற்றவங்களாம் ஓடுறாங்க, அவங்களோட அவங்களை பார்த்து நம்ம வந்து ஓடணும். அதுக்கு முன்னோடியா இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, இறுதியா நன்றாக நம்ம வந்து முடிக்கணும். ஸோ உங்க எல்லாருக்கும் நான் வந்து சொல்றேன், ஒரு வருஷம் ஓடிட்டீங்க. சில பேர் 5 வருஷம், சில பேர் 10 வருஷம். ஓகே, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ நிந்தனை, சில சமயம் அவமானம். சில பேர் 15 வருஷம், நான் வந்து 40 வருஷத்துக்கு மேல. ஓகே, ஸோ நீங்க காலையில கூட 3 மணிக்கு ஒரு தாட் என்ன வந்துச்சுன்னா, ஆண்டவரே, அதான் என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கணும், என்னுடைய ஊழியத்தை நல்லா வந்து முடிக்கணும், சமாதானமா சாகணும். சண்டை போட்டு இல்லை, எல்லாத்தையும் சண்டை போட்டு, ஓகே, அந்த மாதிரி இல்லை. எனக்கு நான் சமாதானமா மறிக்கணும், ஓட்டத்தை முடிக்கணும். இது வரைக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க, இனி வரும் காலங்களில் உதவி செய்யுங்க. ஸோ அதான் நம்முடைய பிரேயரா இருக்கும். நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயே வேண்டிக்குவோம், ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஓட விரும்புகிறேன், ஓடி அந்த ஓட்டத்தை நான் வந்து முடிக்கணும், அது நன்றாக முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஓகே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுலுடைய ஆணித்தனமான அதிரடியான அறிக்கை அது. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அவர் வந்து ஓடி முடிச்சார். நம்ம எல்லாருக்கும் அப்போஸ்தலர் பவுல் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ஓடுறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் ஓட்டத்தை முடிக்கும். இதான் பண்ணவே கூடாது. ஓகே, ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும். ஓகே, சில பேர் ஊழியர் நம்ம வந்து பாருங்க, சர்ச்சில் இன்னொரு காரியம் ஏதாவது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வச்சு ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க. இன்னொரு சில சர்ச்சில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்யலைன்னா, எலிசபெத் உன்னை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, எலிசபெத் ஏன் இதை செய்யணும்னு கேட்பாங்க. அப்புறம் சில சமயத்தில் நீங்க வந்து செஞ்சீங்கன்னா, ஏன் இதை வந்து நீங்க செய்யறீங்க, அதே நாக்கு தான் இப்படியும் கேட்கும் அப்படியும் கேட்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப நாளைக்கு பிறகு நான் மோர் தென் 40 years வந்து ஊழியம் செய்கிறேன். ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பாஸ்டர், ஐ தாட் யூ ஆர் a good pastor, you are a bad pastor அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லை, நிறைய கேட்டாச்சு. நான் சொன்னேன், பரவாயில்ல சிஸ்டர், உங்களுடைய பார்வையில உங்களுடைய கணிப்பு வந்து நான் வந்து பேட் பாஸ்டராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். பரவாயில்ல, நீங்க அப்படி சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்க நல்ல ஒரு கிறிஸ்டியனா இருங்க. நீங்க என்னைய பேட்னு சொல்லிட்டீங்க, நீங்க பேட்டா இருக்காதீங்க, நீங்க நல்ல ஒரு கிறிஸ்டியனா இருக்கணும், நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நான் வந்து ப்ரே பண்ணேன். 3 நாளைக்கு சென்று ஃபோன் பண்ணேன், கண்ணீரோட அழுகுறாங்க, பாஸ்டர் அவசரப்பட்டு இப்படி நான் வந்து சொல்லிட்டேன், நீ மன்னிச்சிருங்க. லிட்டரலி பேப்டேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், எதிர்ப்புலாம் வரும். நம்ம கேம்ப் ஸ்பீக்கர் வராரு, பெஞ்சமின் சாவுன்னு. போன வாரம் அவரை வந்து பார்த்தேன். ஒரு டாக்டர், அவர் சேர்த்து இந்தியன் டாக்டர், மலேசியாவில் உள்ளவர், சிங்கப்பூருக்கு வந்தார் டாக்டர். பப்ளிக்ல வந்து பார்த்து, யூ ஆர் a racist, எல்லாரும் பார்க்குறாங்க அவரை பார்த்து. அவர் சொல்றாரு, பாஸ்டர் மணி இந்தியா போய் ரேசிஸ்ட்றாரு, நான் இந்தியாவுக்கு வந்தேன், உங்களோட வந்தேன், ஐ லவ் இந்தியன்ஸ், ஐ லவ் இந்தியன் ஃபுட், என்னையும் பார்த்து ரேசிஸ்ட்றாரு. அந்த மாதிரி எந்த புட்டில் என்ன பாம்பு இருக்கு, என்ன செய்யும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வரும். நமக்கு வந்து சகிப்புத்தன்மை மிக மிக அவசியம். இதெல்லாம் பார்த்து எல்லா மக்களும் வந்து சொல்லிட்டாங்களே, உலகம் வந்து 1000 வந்து பேசுவாங்க. டாக்டர் வாரன் கிஸ்பியா ஸ்பர்ஜன், டாக்டர் ஸ்பர்ஜன், அவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டு. அவர் பாஸ்டருக்கெல்லாம் பாஸ்டர் சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன், பிரிட்டன்ல ஒரு 2 பாஸ்டர். அவர் வந்து சொன்னார், என்ன சொன்னார், அவரு நிறைய அவரை பத்தி குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்தப்ப அவர் வந்து சொன்னாரா, என்னுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு கைட்ல ஒரு பட்டத்துல எழுதி அதை வந்து பறக்க விட்டாலும் I am not bothered about that அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து நியமித்த ஓட்டத்தை
நான் வந்து ஓடுவேன். உலகம் 1000 சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, நான் வந்து ஓடுவேன் அப்படின்னு அவர் ஓடி அவருடைய இயேசுவதான் என்னென்னமோ சொன்னாங்க, பெருந்தினிக்காரன்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஸோ அது மாதிரிங்க அவங்களே சொன்னாங்க. நம்ம சொல்றதுக்கு எவ்வளோ பரவாயில்ல, சொல்றவங்க சொல்லட்டும், நம்ம சகிப்பு தன்மையோட நம்ம வந்து ஓடுவோம். ரொம்ப கவனமா இருக்கணும் ஓடும்போது. ஸோ இறுதியா ஒரு காரியம், ஸோ ஒரு மரபோட முடிக்கிறதும் நல்லது. ஒரு லெகசியை ஒரு மரபோட முத்துசாமியோட மெமோரியல் வந்து சொன்னேன். அவர் வந்து ஒரு லெகசி, ஒரு மரபு விட்டுட்டு போயிருக்காரு. பிள்ளைங்க பார்க்க, பேர பிள்ளைங்க பார்க்க, அவர் பர்ஃபெக்ட் மேன் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு மரபு முத்துராம் சர்ச்சு, அவருடைய டிசிப்ளின், அவர் வாழ்ந்த வி தேங்க் காட் ஃபார் தட். ஸோ அது ஒரு மரபோடு நம்ம வந்து முடிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இஸ்ரேலோட முதல் ராஜாவை நம்ம வந்து எடுத்துக்கிட்டா, இந்த விசுவாச பட்டியலில் அவருடைய பேர் இல்லை, அதை நம்ம வந்து விட்டுருவோம். நம்முடைய பேர் பரலோகத்தில் பதிச்சிருக்கு. அதான் ஒரு முக்கியமான கேள்வி. ஆகாவோன்ற அங்க இருக்க நம்முடைய பேரு இருக்கணும், அங்க இருக்கணும், ஜீவ புத்தகத்துல நம்முடைய பேர் வந்து இருக்கணும். ஸோ நான் சொல்ற காரியம் வந்து இந்த விசுவாச பட்டியல்ல சால் வாஸ் a good king. ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாரு, அவர் அங்கதான் இருந்திருக்கணும். இந்த விசுவாச பட்டியல்ல அவர் பேர் இருந்திருக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். சாலோட பேர் வந்து விசுவாச பட்டியலில் வந்து இருக்கணும். ஆனா அவரோட போக்கஸ் வந்து அவர் வந்து மனுஷனை பிரியப்படுத்துறாரு, தேவனை பிரியப்படுத்துறாரு. ஸோ நான் நினைக்கிறேன் அதனால அவருடைய பேர் வந்து விசுவாச பட்டியலில் வரையில. சாலமோன் எடுத்துக்கணும். சாலமோன் மாதிரி ஒரு மனுஷன் வேக பார்க்க முடியும். வைசஸ்ட் கிங், வைசஸ்ட் மேன் who ever lived. ஒரு தீர்ப்பு வழங்குறாரு பார்த்தீங்களா, அதுக்கு நான் பார்க்கணும்ல உங்களுக்கு தெரியும். ரெண்டு ஸ்திரீகளை பிள்ளைக்காக போராடும், இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு, உலகமே வியந்த ஒரு தீர்ப்பு. அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன், அவருடைய பேர் வந்து விசுவாசம். அப்ப சோழன் பரலோகத்துல சொல்ல வரல, கவலை பிடிச்சிக்காதீங்க. பரலோகத்துல சோழன் இருக்க மாட்டான்னு நான் சொல்லல. இங்க விசுவாச பட்டியல அவருடைய பேர் வந்து இல்லை. ஏன்னா அவர் வந்து அவருடைய நாட்டை வந்து அந்நிய தெய்வங்கள், அந்நிய ஸ்திரீகள், அதுக்குதான் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தார். அதனாலதான் அவரோட பேர் வந்து பாலாம். அவரும் நல்ல ஒரு தீர்க்க தரிசி தான், அவருடைய பேர் வந்து இருந்திருக்கணும். ஆனா அவர் வந்து ரொம்ப போக்கஸா, ரொம்ப ரொம்ப சாவதானமா, கவனமா அவர் வந்து இல்லை. ஸோ முன்னுக்கு இருந்த தேவதூதனை கூட அவரால் வந்து பார்க்க முடியல. ஆனா அந்த கடிதம் வந்து பார்த்துச்சு, அவர் வந்து பார்க்கல. அவருடைய பேரும் இங்க வந்து இல்லை. ஸோ பிரியமானவர்களே, நமக்கு வந்து ஒரு ஓட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஓட்டத்தை நம்ம வந்து ஓடணும். நன்றாக துவங்கி நன்றாக ஓடணும், நன்றாக முடிக்கணும். நன்றாக முடிப்பதற்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 1968வது ஆண்டு மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ்ல மெரதோன் ஓட்டம், டென்சேனியா நாட்டில இருந்து ஒருவர் வந்தார். இது வந்து அந்த அத்லெட்டிக்ஸ் ஃபீல்ட்ல ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டோரி, உண்மை நிகழ்வு. ஜான் ஸ்டீவன் அக்வாரி அந்த பந்தயத்துல மெக்சிகோ நாட்டில இருந்து வந்து அவர் வந்து கலந்து கொண்டார். 75 பேர் அந்த ஓட்டத்துல கலந்து கொண்டாங்க. 18 பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க, 18 பேர் பின்வாங்கிட்டாங்க, மற்றவங்க ஓடினாங்க. இந்த ஓட்டத்தை அவர் வந்து ஓடும்போது அவர் கீழே வந்து விழுந்து கால் வந்து காயப்பட்டுச்சு. காயம், இந்த கை வந்து இந்த ஷோல்டர் கொஞ்சம் வலி. ஆனா இந்த மனுஷன் வந்து இப்படிதான் நீங்களும் நானும் பின் வாங்கியிருப்போம். லேசா ஒரு காயப்பட்டு கொஞ்சோட ரத்தம் வந்து அவங்க கீழே பேண்டேஜ் போட்டு வெளியாகிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வலியோட வேதனையோட அவர் இந்த ஓட்டத்தை ஓடினாரு. பரிசுலாம் கொடுத்துட்டாங்க, ஸ்டேடியம் லைட்லாம் ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ண போறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. இவர் நொண்டி 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 வந்து அப்கோர்ஸ் ஆஃப்டர் மெனி ஹவர்ஸ் யாரும் முடிஞ்சு நொண்டி 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 வந்து அவரு ரிப்போர்ட்டர்ஸ் அவர் வந்து கேட்குறாங்க, கேட்டாங்க என்னப்பா இந்த மாதிரி கட்டு போட்டுட்டு நீ ஓடி வர, என்ன அது எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் வந்து அவர் வந்து சொன்னார், மை கண்ட்ரி டிட் நாட் சென்ட் மீ 5000 மைல்ஸ் டு ஸ்டார்ட் த ரேஸ். என்னுடைய தேசம் டென்சேனியா, 5000 மைல் தூரத்தில் நான் வந்திருக்கேன், இந்த ஓட்டத்தை ஆரம்பிக்க நீ வந்து அவங்க வந்து அனுப்பல. மை கண்ட்ரி டிட் நாட் சென்ட் மீ 5000 மைல்ஸ் டு ஸ்டார்ட் த ரேஸ், they sent me 5000 miles here to finish the race. ஓட்டத்தை நான் முடிக்கணும் தான் என்னை வந்து அனுப்புனாங்க.
அதுக்கு தான் நான் வந்து அனுப்பப்பட்டேன். கால் அடிபட்டுச்சு, லேட்டாக முடித்தேன், எனக்கு பரிசு இல்லை, இந்த ஃபினிஷிங் லைனு அதை க்ராஸ் பண்ணேன். ஓகே, இது ரொம்ப பிரபலமான சீன். ஸோ அது மாதிரி நம்ம ஓட்டத்தை நம்ம முடிக்கணும். இது வரைக்கும் ஓடிட்டோம், அந்த ஓட்டத்தை முடிக்க தேவன் தான் நமக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் இறுதி பாடலுக்கு எழுப்புவோம். நம் யாவரும் இறுதி பாடலுக்காக எழுப்புவாங்க.
நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் துவங்க எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறீர். அதை நாங்கள் தொடர்ந்து நன்றாக ஓட, நன்றாக முடிக்க, நல்ல போராட்டத்தை போராட, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, ஓட்டத்தை முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய எங்களையே நாங்கள் தாக்கி எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும், நமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும், வல்லமை உள்ளவரும் நாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அமருங்கள். அறிவிக்க வேண்டிய சில காரியங்கள் சபையார் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற வியாழக்கிழமை